தொழில் பண்ணுறது. நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, மனைவி ஜாதகத்தை தான் உடனே பார்க்கணும். மனைவி ஜாதகம் நல்லா இருக்குமே ஆனால் அவங்க பேரில் தொழில் தொடங்கி அவங்க முதல் ஏறி நம்ம சவாரி பண்ணலாம். அது யார் நடத்துகிறாங்களோ அவங்களோட புத்திக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கும். அது வேறு விஷயம். அவங்களோட திறமைக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கும்ன்றது ஒரு பக்கம். ஆனால் இது தான் நம்ம இப்போ நடைமுறையில் என்ன இருக்குன்னா, எனக்கு ஜாதகம் சரியில்லைங்க, தொழில் சாணம் சரியில்லை, என் மனைவி பேரில் பண்ணுறேன், என் அம்மா பேரில் பண்ணுறேன், அப்பா பேரில் பண்ணுறேன், பிள்ளைங்க பேரில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஆனால் தொழிலில் பார்ட்னர்ஷிப் ஆகணும். எப்படின்னாக்கா, நல்ல பலமான தொழில் அமைப்பு உள்ளவனோட சேர்ந்தோம்னா நமக்கும் சௌகரியம் வந்துடுங்க. அந்த தொழிலில் நமக்கும் லாபம் வந்துடுறாங்க. அவங்களோட சேர்ந்துக்கிட்டா சேர விட மாட்டாங்க. சேர்றது கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் சேரணும். அவங்களோட போய் அந்த மாதிரி சேர்ந்துக்கிட்டா தான் நமக்கு பலமாக இருக்கும். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கலைத்துறையில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க. ரொம்ப ஏழ்மையான ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. அவங்க எப்படியாவது அந்த கலைஞரோட சேர்ந்துட்டாங்கன்னா இவங்களும் அவங்களோட சேர்ந்து ஃப்ளைட்டாக ஏறி இறங்குவாங்க, ஊராக போய் வருவாங்க. இவங்க ஏழை, ஒரு கலைத்துறையில் இருக்காங்க. அவங்க நல்ல பேரு புகழோட இருக்கிற ஒரு பெரிய கலைஞர். இப்போ இவங்க அவங்களோட தொடர்பு கொள்றது தான் கஷ்டம். ஒரு வேலை சேர்ந்துட்டாங்கன்னா இவங்களும் சேர்ந்து வளருவாங்க. அவங்களோட சேர்ந்து இவங்களும் பறந்து போய் வருவாங்க. எல்லா ஊருக்கும் போவாங்க வருவாங்க, கூடவே போவாங்க வருவாங்க. காரணம், இவங்க திறமை இருக்கிறதுனால, இந்த ஒரு கிரகம் மட்டும் அவங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால அவங்களோட சேர்ந்தே போவாங்க வருவாங்க. இவ்வளோதாங்க. ஆக நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, இந்த ஜாதகங்கள்லாம் பார்த்து ஏதாவது செய்யணுமானா கண்டிப்பாக ஒவ்வொன்றும் பார்த்து தான் செய்யணும். கல்யாணத்துக்கே பொருத்தம் பார்க்க தெரியாமல் பல பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வெறும் 10 பொருத்தத்தை பார்க்குறாங்க. மிஞ்சி போனால் தப்பாக செவ்வாய் தோஷம் நாகதோஷத்தை பார்த்துட்டு சேர்த்து வச்சுட்டு 6வது மாதமோ 2வது வருஷமோ போய் ஃபேமிலி கோர்ட்டில் நிற்கிறாங்க. இவங்க பொருத்தமாக இருக்குதுன்னு பார்க்கணும். இல்லைன்னா புத்திசாலியாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணணும், நம்ம ஜாதகம் பலவீனமாக இருக்குது, பலமான ஒரு ஜாதகத்தோடு சேர்த்து இணைச்சிக்கணும். அப்படி இணைஞ்சிக்கிட்டா நம்ம சௌகரியமாக இருக்கலாம்னு அர்த்தம். எந்த ஜாதகம் பலமாக இருக்குதோ அந்த ஜாதகரை முன்னிறுத்தி அவர் பின்னோக்கி போனாக்கா அவங்கள ஃபாலோ பண்ணி போனோம்னா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆக ஜாதகங்கள், நவகிரகங்கள், 12 கட்டங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமானது. அதை பயன்படுத்தி நம்மளோட புத்திசாலித்தனத்தால் அதெல்லாம் பயன்படுத்தினா நம்மளோட பல சிக்கல்கள் தீரக்கூடிய அமைப்பு உண்டு. எவ்வளோ பலவீனமான ஜாதகமாக இருந்தாலும் பலமான ஜாதகத்தோடு இணையணும். அப்படி பண்ணும்போது நல்ல பலன்கள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.